Hi friends, இப்போ டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். என்ன சார் இவ்வளோ விழுது, இதுக்கு என்ன ரீசன் இருக்கும், இது எங்கே போய் நிற்கும்? இந்த ஃபால் ப்ரைஸ் அனாலிசிஸில் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க, நம்ம கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக கல்யாண ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஆரம்பிக்கும் போதே அதை ஒரு பிராண்டிங்காக பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஐடியாவாக இருந்தது. அதனால தான் தமிழில் பிரபு, ஹிந்தியில் அமிதாப் பச்சன், அதே மாதிரி இதில் மோகன்லால், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அப்படின்னு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வச்சு எல்லா மல்டி லாங்குவேஜ்லேயும் ஆட் வந்துட்டு இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதோட இன்டென்ஷன் என்ன, இதை இந்தியா லெவலில் ஒரு பிராண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாவாக இருந்தது. கரெக்டாக? இப்போது ரீசெண்டாக அது என்ன ஆச்சுன்னா அதுவே கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதா சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு பிராண்ட் ஆயாச்சு, இனிமேல் நம்மளே காசு போட்டு பண்ணுறதை விட இதை ஃப்ரான்ச்சைஸியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அது ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே இருந்த ஃப்ரான்ச்சைஸியில் ஒரு லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. அது என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னால், ஏற்கனவே கொடுத்த ஃப்ரான்ச்சைஸி மாடல் வந்தாச்சு. அதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னால், அந்த ஷோரூமு ப்ளஸ் அதோட பில்டு ஷாப்பு எல்லாமே கல்யாண் ஜுவல்லர்ஸ் சார்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஜுவல்லரி ஐட்டங்கள் மட்டும்தான் ஃப்ரான்ச்சைசர் அவங்க அதை யார் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தாங்களோ அவங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃப்ரான்ச்சைஸி மாடலாக இருந்தது. ஆனால் அப்படி பார்க்கும்போது இவங்களே எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட் பண்ணி பில்டிங்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசர் கோல்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் முன்னாடி இருந்தது. அதை இப்போ மாடிஃபை பண்ணது தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே. 100% ஃபேக்ட் என்னங்கிறது கம்பெனி ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கேள்விப்பட்ட விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா ஷோரூமுக்குமே இவங்களே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. அப்படிங்கும்போது என்ன ஆகும், கேஷ் ஃப்ளோ குறையுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் ஆகுது. ஃப்ரான்ச்சைஸிங் போது ஏற்கனவே கோல்டில் கொஞ்சம் மார்ஜின் கம்மி தான், ஒரு 8 to 10% வரைக்கும் தான் மார்ஜின் இருக்குது. ஏற்கனவே கோல்டு ஜுவல்லரி சேல்ஸுங்கிறது எக்கச்சக்க காம்படிஷன் இருக்கிற பிஸ்னஸ்ஸு. ஏற்கனவே 2024 மேலேருந்து கோல்டு எக்கச்சக்கமாக ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால சேல்ஸும் கொஞ்சம் கம்மியாகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பயங்கர காம்படிஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லா ஃப்ரான்ச்சைஸுக்குமே இவங்களே கை காசு போட்டு நிறையா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுனால கேஷ் ஃப்ளோ கம்மியாயிடுச்சு. அப்போ கேஷ் ஃப்ளோ கம்மியானா என்ன ஆகும், அடுத்தது நடைமுறை சிக்கல். கேஷ் ஃப்ளோன்னா தெரியும் இல்லையா, தட்டுப்பாடு ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரொமோட்டர் ஷேரை ப்ளட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகும், கம்பெனியோட க்ரோத்து குறையும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ புது ஃப்ரான்ச்சைசி மாடல் மாற்றினதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் சார்பாக நாங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லாமே ஃப்ரான்ச்சைசி யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஷோரூமை ரெடி பண்ணுறது, எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி ஒருத்தர் கேஸ் கூட போட்டார். இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸ் நான் நினச்ச மாதிரி இல்லை, என்ன கொஞ்சம் தப்பான பிஸ்னஸ் பிளான் சொல்லி என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் கூட போட்டதா வெளியே நியூஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதை கல்யாண தரப்புலையுமே ஒத்துக்கிறாங்க, ஆமாம் ஒரு சம்மன் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துறது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சேல்ஸ் குறையுது, இன்னொரு பக்கம் கேஷ் ஃப்ளோ இடிக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட்டர் அவங்களுடைய பார்ட்டை ப்ளட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் எது ஃப்ரான்ச்சைஸினால தான், அதை தான் ஐடியாவை வச்சு இவ்வளோ பெரிய பிராண்ட் ஆக்குனதே இந்த ஃப்ரான்ச்சைஸி கொடுத்து அது மூலமாக ஒரு பெர்மனண்ட் இன்கம் வரும் அப்படிங்கிறதுனால தான். எப்போ அந்த பாயிண்ட்டை இடிக்குதோ எல்லா இன்வெஸ்டர்ஸுக்குமே ஒரு பெரிய அப்செட்டு. இது பேசிக்கலாக இருக்கிறது. ஆனால் இப்போ வேல்யூவேஷன்ஸ் படி பார்ப்போம். ஸ்க்ரீனர் சைட்டில் போயிட்டு வேல்யூவேஷன் படி பார்த்து அது எவ்வளோ ஹை வேல்யூவேஷனில் இருந்தது அப்படிங்கிறதும், ஏன் இந்த சடார்னு ஃபால் வந்தது அப்படிங்கிறதும், அது டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷனில் ரிசல்ட்டும் இருக்குது. அதை தாண்டி ஓகே சார் இது இப்போ விழ போகுதுன்றது ப்ரைஸ் சார்ட் ஏற்கனவே சொல்லுமா? ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், கொரோனாலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ப்ரைஸ் சார்ட்டுங்கிறது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்குறாங்க, சார் இது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா முன்னாடியே அப்படின்றது. அவங்களுக்கும் ஒரு ஆன்சருக்காகத்தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்து முக்கியமான விஷயம் வரப்போது பாருங்கள். இப்போ கல்யாண் ஜுவல்லரியோட வேல்யூவேஷன்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பு 51,726 கோடி, அது ஓகே. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 40. ஆனால் இப்போ 800 ப்ரைஸ்லேருந்து 500 வந்திருக்கு. ஆனாலும் கூட ஸ்டாக் பி எவ்வளோ இருக்குது, 82.7. ஓகே. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மடங்கு இருக்குது. 600 35% ஃபால் வந்தும், அதாவது 800 ருபீஸ்லேருந்து சலார்னு 35% கிட்ட விழுந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ கிட்டத்தட்ட 12 times இருக்குது.
ஓகே, இது கண்டிப்பாக இதெல்லாம் ஓவர் வேல்யூவேஷன் தான். வைர ஊசி அப்படிங்கிறத இது ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லுது. ஆனால் மிச்ச கம்பேரிசன்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மிச்ச பியர் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டைட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு தேதி வந்து 91 PE இருக்குது. அடுத்து பிஎன்ஜெட் காட்கில் பார்த்தீங்கன்னா 56, சென்கோ கோல்டு 38, பிசி ஜுவல்லரி பாருங்கள் ப்ரைஸ் 14 ரூபா தான், ஆனால் பிஇ 522 PE. எந்த ஜென்மத்துக்கு நம்ம காசாக்குறது? ஓகே, இது எல்லாமே ஓவர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லுது. அதாவது இவ்வளோ 500 rupeesக்கு வந்தும் கூட இன்னும் ஓவர் வேல்யூவேஷனாக தான் இருக்குது. ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் சார்ட்டில் இப்போ பார்த்துருவோம். இது ப்ரைஸ் சார்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக 2023 ஜூன், 23 ஜூன், இப்போ என்ன 25 ஜான்வரி, கரெக்டாக இந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தா இங்கேருந்து அந்த ஹைக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 619% ப்ரைஸ் ஏறி இருக்குது. கரெக்டாக, அதாவது 681 ரூபாய் ஏறி இருக்குது கடந்த 1.5 வருஷத்தில் மட்டும். ஓகே, இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ ஏறுற அளவுக்கு பிஸ்னஸில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கான்னு கேட்டால் அங்கே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதான் செய்யும். அது டெக்னிக்கல் சார்ட்டில் எப்படி தெரியுது சார், இது ஃபால் டெக்னிக்கல் சார்ட்டில் தெரியுமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம்னா டெக்னிக்கல் வைஸில் டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே வந்துட்டு இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே ஒரு ஹை போயிட்டு இங்கே இறங்கிட்டு திருப்பி அதே ப்ரைஸில் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுனால் அதை தான் டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். இது கரெக்டாக ப்ரைஸ் சார்ட் சொல்லியிருக்குல்ல. ரெண்டாவது இது வீக்லி சார்ட். இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ரிவர்சல் கேண்டில்ஸு. இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே ரிவர்சல் கேண்டில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், கேண்டில் ஸ்டிக் படித்த எல்லாருக்குமே தெரியும் இங்கே ரிவர்சல் வந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே சொல்லுதில்ல, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுங்கிறத சொல்லுதில்ல ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக இருந்து அதை உடச்சி தான் மேலே போயிருந்துருக்கு இத்தனை நாள். இப்போ இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக தான் இருந்திருக்கு, கரெக்டாக. இப்போது அதுவும் பிரேக் ஆகிடுச்சு கரெக்டாக இந்த இடத்துல. அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபால், கரெக்டாக. இல்லைன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுத்து மேலே போயிருக்கணும், அது போகலை. அப்போ இந்த லோ உடைச்சாலே தெரியும்ல ஆட்டோமேட்டிக்காக டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்ட்டு. அதனால தான் இந்த கேப்போட அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஃபால் விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சார்ட் ஆல்ரெடி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தால் இது என்னது, இது இப்போ இந்த சார்ட் இதை எடுத்துடலாம். லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தால் இதெல்லாம் என்னது, பக்கா ரிவர்சல் கேண்டில்ஸ், கரெக்டாக. இங்கேயும் ரிவர்சல் கேண்டில்ஸு, இங்கேயும் ரிவர்சல் கேண்டில்ஸ், இங்கேயும் ரிவர்சல் கேண்டில். அதுக்கப்புறம் இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா அது சாலிடாக உடச்சிருக்கு. இங்கேயே உடச்சிருக்கு. எங்கே உடச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே இந்த ப்ரைஸ்லேயே வெளில வந்திருக்கலாம் 720லேயே. அதை தான் சார்ட் சொல்லுது. ஏன், இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். பேட்டர்ன் ட்ரேடிங் படித்தவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது என்னது, இது க்ளீனாக ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். இது அசெண்டிங் ட்ரையாங்கிள் எந்த பக்கம் உடைக்கும், மோஸ்ட்லி கீழே தான் உடைக்கும். அப்போ ப்ரைஸ் சார்ட் ஏற்கனவே சொல்லுது இல்லை, இந்த இடத்துல சொல்லிடுச்சு இல்லை, 720 வரும்போதே கெட் அவுட்டுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு தான் ஒழுங்காக நம்ம ப்ரைஸ் அனாலிசிஸும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காசு போடுறோம், கரெக்டாக. அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியும். ரெண்டாவது வேல்யூவேஷன் படி பார்த்தாலும் ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது. 12 times புக் வேல்யூ. ஓகே, பிஇ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிக்கு டபுள் மடங்காக இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்லுது, ஓவர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறத தான் தெளிவாக சொல்லுது. ஸோ இதுலேருந்து நமக்கு மார்க்கெட் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக கொஞ்சமாவது ப்ராஃபிட் புக் பண்ணணும். இன்னும் ஏறும்னு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஓகே, பாய்.